இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்குன்னு நம்ம என்ன செய்யலாம்? படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குருன்றவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு கலைக்கும் ஒரு குரு முக்கியம். ஒரு பதவி உயிருக்கும் நம்மளுக்கு ஒரு மேலே இருக்கிற சீனியர் முக்கியம். இவ்வளவும் ஏன்னா ஒரு மனிதன் வந்து செதுக்கப்படுறது யாராலன்னா குருவால் மட்டும்தான். அந்த மாதிரி இந்த பித்ருதோஷமோ இந்த கர்மா குறையணும், முன்னோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த அமாவாசைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இது பண்ணுறது 25 வருஷம்னா கூட அவங்களோட ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கும். கருமா அப்படி குறையும் பாருங்க, வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பீங்க. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். வருகின்ற ஆடி அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம நிறைய பதிவுகள் கொடுப்போம். இங்கெல்லாம் போங்க, இதெல்லாம் செய்யுங்க, இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் பாய்? நல்லா கேட்டீங்கம்மா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குருன்றவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு கலைக்கும் ஒரு குரு முக்கியம். ஒரு பதவி உயிருக்கும் நம்மளுக்கு ஒரு மேலே இருக்கிற சீனியர் முக்கியம். இவ்வளவும் ஏன்னா ஒரு மனிதன் வந்து செதுக்கப்படுறது யாராலன்னா குருவால் மட்டும்தான். குரு வந்து செதுக்கிற ஒளி. அது அவர் செதுக்க தான் நம்ம சிலையாகவே ஆகும். அம்மாவா இல்லையா? அது அதே மாதிரி தான் நம்மளோட முன்னவர்கள் நம்மளை ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. இது பேசணும், இது பேசக்கூடாது, இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் போகணும், எந்த நேரத்தில் வரணும், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறது தான் பெரியவங்க. பெரியவங்க வீட்டில் இருந்து சொல்லி கொடுத்த பசங்க எல்லாமே இன்றைக்கி யாருமே கெட்டு போகல. இன்றைக்கி தண்ணி கொடுத்தணும் போயிட்டு பசங்க சைக்கோ அலைகிறது தான் மிச்சம். ப்ரைவசியாக வேணும்னு ப்ரைவசியாக என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலன்றாங்க குடும்பம். அப்போ இது காரணம் என்ன? வீட்டில் முன்னோர்கள் இல்லை, பெரியவங்க இல்லை. இருந்து சொல்லி கொடுத்ததானா பையன் இப்படி வளர்ந்துருப்பானா? தாத்தா பாட்டிகளும் கெட்டு போயிருப்பானா? அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, புள்ள தலைமைன்னு இருக்கான், தனிமையில இனிமை காண்றான். அப்போ கெட்டு போவோம். என்ன போவோம்? தயவு செஞ்சு தனி கொடுத்தனம் வந்து யாருமே இல்லைன்னா மட்டும்தான் போகணும். எல்லாருமே இருந்து போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். 4 பேரோட இருந்தால் அந்த பழக்க வழக்கம் அந்த 4 பேரோட இருக்குமா? அப்போ அந்த முன்னோர்கள் வேணும்னு அந்த முன்னோர்களோட ஆசை தான் ரொம்ப. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சொல்லி கொடுக்கறதுக்கே முன்னோர்களோட ஆசீர்வாதம் இவ்வளோ இருக்குன்னா அப்போ இறந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அவங்க ஆசையாக இருப்பாங்க. அதுக்கு தான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் சொல்கிறது தான் முன்னோர்களோட ஆசி. அதே மாதிரி தான் முன்னோர்களோட கருமான்னு சொல்லுவாங்க, முன்னோர்களோட பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பித்ருதோஷமோ இந்த கருமா குறையணும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த அமாவாசைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இது என்ன பரிகாரம்னா தெளிவாக சொல்கிற மக்களே, ஆண் பெண் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்பும் செய்யலாம், கல்யாணத்துக்கு பின்பும் செய்யலாம். என்ன செய்யணும்னா முதல்ல வந்து திசை, எந்த திசையில் செய்யணும்னா தெற்கு திசையை பார்த்த மாதிரி செய்யணும். என்ன செய்யணும்னா 2 வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணிடுங்க, வச்சிருங்க. தெற்க பார்த்த மாதிரி 2 இலை இந்த நீட்டில் வச்சிருங்க. வச்சிடணுமா? அதில் வாழை மட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வாழை தண்டுன்னு சொல்கிறோம்ல, வாழை தண்டு வந்து ஒரு பக்கமாக சீவினீங்கன்னா உரிச்சோன்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு மட்டை மாதிரி வரும். ஒரு அடி பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. 1க்கு 1 இந்த சைஸில் ஒரு பீஸ் எடுத்துட்டு அந்த வாழை வேலை மேலே இதை வச்சுருங்க. அதையும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. சின்னதாக வாங்க, முடிஞ்சளவுக்கு இவ்வளோ சின்னதாக எடுங்க. அதில் என்ன பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் பச்சரிசியோ பொங்கல் அரிசி என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசியை வந்து இப்படி கையில் எடுக்கணும். இப்படி எடுத்து அந்த வாழை மட்டையில் அரிசியை போடுங்க. கீழே வாழை இல்லை, மேலே வாழை மட்டை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டுடுறோமா? போட்டுட்டு அகல் விளக்கு 3 விளக்கு எடுங்க. அகல் விளக்கு 3 விளக்கு எடுங்க, லைனாக வச்சுருங்க. அதில் நல்லெண்ணெய் போடுங்க, தீபம் போடுங்க. இந்த மாதிரி 2 செட்டு பண்ணணும். 6 விளக்கு, 2 இலை, 2 மட்டை, 2 அரிசி போடணும். 2த்துல 3 விளக்கு, 6 விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சிடுறோமா? 2மே தெற்க பார்த்த மாதிரி தான் வைக்கணும். வைத்துட்டு 6மே ஒரே டைமில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இது எப்போ செய்யணும்னா கரெக்டாக விளக்கு வச்சிடணும், செஞ்சிடணும். 6 மணிலேருந்து அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். 7, 8, 9, 10 4 மணி நேரம் டைம் இருக்குது. 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10 4 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இந்த 4 மணி நேரத்துக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயம் வந்துடும். கருமா குறையும், முன்னோட பித்ருதோஷம் குறைஞ்சிரும், 3வது ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆசீர்வாதம் கிடையாது, சாதாரண ஆசீர்வாதம் கிடையாதுமா. முன்னோர்கள் வந்ததுனால உங்கள் வீட்டில்
உங்களுக்கு ஒரு செய்வன் வைக்க போறோம்னா முன்னாடி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விபத்து நடக்க போதுன்னா காட்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க போதுன்னா காட்சி கொடுப்பாங்க. ஒருத்தவங்களை கெடுக்க போறேன்னா காட்சி கொடுப்பாங்க. நீங்க நம்பிட்டே கூட ஒருத்தன் இருக்கீங்க பாருங்க, அவன் உங்களுக்கு ஏமாத்த போறனா கூட உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. காதுல சொல்லுவாங்க, கனவுல வருவாங்க. அதுதான் முன்னோர்கள். நம்ம நினைக்கிறோம் இறந்துடுறான், புதைச்சிடுறோம், முடிஞ்சிச்சுன்னு. யார் சொன்னா? யாரு சொன்னா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? சிலது தான் முடியும், சிலது பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஸோ இந்த ஏற்றிடுறோமா, ஏற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு படையல் என்னென்ன போகிறீங்களோ அமாவாசைக்கு பண்ணிவிடுங்க. இது அமாவாசை கான்செப்டே கிடையாது. இது அன்றைய பொழுதில் உங்களோட முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும், கருமா குறையணும், பித்திருதோஷம் கரையணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த 6 விளக்கு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஏற்றிட்டு விளக்கேற்றிட்டு அவங்க படத்தை இருந்தால் படம் வைங்க. படம் இல்லைன்னா பரவாயில்ல, தெற்கு திசை வச்சாலே போதும். படம் இருந்தால் இன்னும் சூப்பர். படத்தை எங்கன்னா மாட்டியிருந்தீங்கன்னா அதை எடுங்க. ஆனால் அந்த படத்தில் உங்கள் ஃபோட்டோவோ இன்னொருத்தரோட உயிராக இருக்கிறவங்க ஃபோட்டோ இருந்து பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. வார்த்தை கவனிச்சிங்க மக்களே. தனியாக இருந்துன்னு அதை மட்டும் எடுத்து அங்கே வச்சுட்டு அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து இறைவா எனக்கு அது கொடு இது கொடு இறைவன்கிட்ட கேட்குறது கிடையாது. இது என்னோட முன்னோர்கள், அவங்க என்ன உறவு, என் தாத்தாவோ பாட்டியோ பெரியப்பாவோ யாரோ என்ன உறவு இருக்காங்களோ அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாலும் அந்த அனைத்தும் பாவமும் கரைஞ்சிடணும், அவங்களோட கருமா குறையணும், அந்த பித்திருதோஷமாக குறையணும், என்னோட வீட்டுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வரணும், அவங்களோட ஆசீர்வாதம் என்ன இருக்கணும், முழுமையாக எங்கள் வீட்டுக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும், எனக்கு அவங்க ரீதி அவங்க என்னென்ன அவங்களுக்கு பாவங்களுக்கு என் கருமா குறையணும்னு நீங்கள் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சிருங்க. ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அந்த விளக்கேறிட்டோம். எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம். 1லேருந்து 1.5 மணி நேரம் விளக்கேறிட்டோம். நல்லா எரிஞ்சிருதா? எரிஞ்சு முடிச்சோன்னே எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த விளக்கையும் அந்த தீபத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடுற தண்ணியில் நல்லா கேட்டுக்குங்க. என்றைக்குமே செய்கிறது முக்கியம் கிடையாது, அதை டிஸ்போஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ விளக்கு திரி தண்ணியில் போட்டுருங்க. அந்த வாழை மட்டையும் வாழை இலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் மாடுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்களா? மாடுக்கு கொடுத்துடணும். 2 அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா காக்காக்கோ கோழிக்கோ பறவைக்கோ உணவு கொடுத்துருங்க. என்னென்ன வருது பாருங்கள் இதில் உங்களுக்கு நல்லது. விளக்கு ஏற்றுறது உங்களுக்கு, இலை மாடுக்கு போயிடுது, விளக்கு தண்ணிக்கு போயிடுது, இந்த அரிசி தானியம் வந்து பறவைகளுக்கு போயிடுது. ஜீவராசிக்கும் புண்ணியம் கிடைச்சிடும். புண்ணியம் நமக்கு வந்துடும். முன்னோர்களை வழிபாடு பண்ண புண்ணியம். இது எதுவுமே உங்களுக்கு செலவில்லை. வாழை பக்கத்தில் எடுத்துக்கங்க, வாழை மாட்டோம் வேணா காசு கொடுத்து வாங்கிக்கிங்க, 6 விளக்கு வாங்கிக்கிங்க. இது பண்ணுறது 25 வருஷம்னா கூட அவங்களோட ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கும். கருமா அப்படி குறையும் பாருங்கள், வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பீங்க. 100 வாட்ஸ் பல்ப் எரியுற மாதிரி உங்கள் லைஃப்பில் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், குரு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறோமோ அது மாதிரி வாழ்க்கையில் முன்னோர்கள் நம்மளுக்கு முக்கியமாக. முன்னோர்களை விட்டுறாதீங்க. முன்னோர்களை விட்ட குடும்பம் நட் ரோட்டில் நிற்கிது. முன்னோர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இருக்கும்போது தான் மதிக்கலை, அட்லீஸ்ட் இல்லாத போது தான் உங்களை மதிங்க. இருக்கும்போது அப்போ டீ வாங்கி தரல, அட்லீஸ்ட் இறந்து போதும் இதாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவங்க மனசும் குளிரும், உங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்கும். உங்களுக்கு நடக்க போகிற கெடுதலை தச்சுரமாக கண்ணில் காட்டுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பறவைகளுடைய அந்த ஆசியும் நமக்கு கிடைக்கும், மாடும் வாழ்த்தும். பசி அடங்கிருச்சு அப்படின்னா அதுவும் அம்மானு வாழ்த்தக்கூடிய அந்த சப்தமும் நம்ம காதால கேட்க முடியும். எவ்வளோ ஒரு நன்மை இந்த அமாவாசையில் கிடைக்குது. ரொம்ப அற்புதமான பதிவு பாய். நன்றி. நன்றிம்மா.